பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் பன்னீர் துண்டுகளை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நெய்யில் தான் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெயிலையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லா பன்னீர்லேயும் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம பன்னீர் துண்டுகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நமக்கு அந்த மசாலாலாம் அப்படியே நமக்கு அந்த பன்னீரில் இருக்கும். பன்னீர் இலகியும் வராது ஃப்ரை பண்ணும்போது. அதனால தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் 2 நிமிஷம் இந்த பக்கம் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பன்னீர் துண்டுகள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் இது, அதனால் 1 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமும், ஒரு 10 முந்திரி பருப்பு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 2த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 5 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழன்றதால 5 சேர்த்துருக்கேன். இங்கே பெருசாக இருந்தால் 4 சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை பேரோ நம்ம வீட்டுக்கு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிட்டு இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது கிரேவி. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பட்டர் நம்ம முன்னாடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்போ தான் நமக்கு நல்லா பட்டருடைய அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நமக்கு நல்லா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளேவராக சூப்பராக நல்லா அந்த நம்ம போட்ட வெண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.